தொடர்ந்து திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் மழை நீருடன் தேங்கி நிற்கும் கழிவுநீரால் நோயாளிகளுக்கு நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க கேட்கலாம். ராஜ்குமார், மருத்துவமனை சுற்றி மழை நீரோட கழிவுநீரும் கலந்திருக்கிறது. நோயாளிகள் என்ன மாதிரியான சிரமங்களை சந்திச்சுட்டு வராங்க? அதனை அகற்றும் பணிகள் நடைபெற்று வருகிறதா? விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நகரின் மையத்தில் அமைந்துள்ளது. இந்த மருத்துவமனைக்கு தினசரி 1000க்கும் மேற்பட்ட நோயாளிகள் வந்து செல்கின்றனர். அதே போல 200க்கும் மேற்பட்டோர் உள்நோயாளிகளாக சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் திண்டுக்கல்லில் கடந்த சில தினங்களாக பெய்து வரும் கனமழையின் காரணமாக மருத்துவமனையில் உள்ள சிடி ஸ்கேன் மையம், சித்த மருத்துவ பிரிவு, யோகா மையம், சிறப்பு உள்நோயாளிகள் பிரிவு என அனைத்து பகுதிகளிலும் மழை நீர் தேங்கி நிற்கிறது. அதே மழை நீருடன் சேர்ந்து கழிவு நீரும் இந்த பகுதியில் தேங்கி நிற்பது காரணத்தினால் மருத்துவமனைக்கு நோய் தீர்க்க வரும் பொதுமக்களுக்கு நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளது. எனவே மருத்துவக் கல்லூரி நிர்வாகம் உடனடியாக தேங்கி நிற்கும் தண்ணீரை அகற்றுவதோடு இனி வரும் காலங்களில் தேங்காமல் இருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மருத்துவமனைக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராஜலட்சுமி, தேங்கி நிற்கும் மழைநீரை அகற்ற கோரி அங்குள்ள மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி.